வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 20 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா இடைப்பட்ட வளிமண்டலத்தில் கீழடுக்கு சுழற்சி நீடிக்கிறது. வங்கக்கடலில் மேலடுக்கு சுழற்சியாக மாறி இருக்கிறது கீழடுக்கு சுழற்சி, காற்று சுழற்சி. இதுக்கிடையே வங்கக்கடலின் மத்திய, கிழக்கு மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உயரழுத்தம், அரபிக்கடல்ல உயரழுத்தம், தரைப்பகுதியில் குறைந்த அழுத்தம். தரைப்பகுதியில் என்னன்னா வெப்பம் அதிகரித்து குறைந்த அழுத்தம். இந்த செட்டிங் இருகாற்று இணைவிற்கு, அதாவது குறைந்த அழுத்த காற்றும் உயரழுத்த காற்றும், அதாவது குளிர்ந்த காற்றும் வெப்ப நீராவியும் இணைந்து மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கு சாதகம் ஏற்படுத்தி இருக்கிறது. இதை நாம நீண்ட காலத்துக்கு முன்பே நினைவுபடுத்த விரும்புகிறேன். மார்ச் 15க்கு மேல் 20க்குள் மழைப்பொழிவு உறுதி. சற்று வலிமையான மழை இருக்கு. அதுக்கு முன்னாடி மார்ச் 2வது வாரம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதிக்குள்ள ஒரு மழை இருக்கும். அது குறைவான மழை இருக்கும், அதையும் சொல்லியிருந்தோம். அப்படியே சரியாக நடந்தேறி முடிந்திருக்கிறது. இப்பொழுது இந்த 2வது நிகழ்வோட மழை தொடர்ந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில நேற்றைய மழைப்பொழிவு மேற்கு காற்றின் வேகம் காரணமா மேற்கு மாவட்டங்கள்ல பெரிதா இல்லை. ஆனால் கர்நாடக பகுதி, மைசூர், பெங்களூரு பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த மேற்கு காற்று, அதாவது குளிர்விக்கும் காற்று, வளிமண்டல சுழற்சி காரணமாக கர்நாடக எல்லையோர பகுதியில் தொடங்கி, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் தொடங்கியது. அதாவது அண்டவேனப்பள்ளி, கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த பகுதி, அந்த பகுதியில் தொடங்கியது பிலிகுண்டு, அந்த பிலிகுண்டை ஒட்டி. அதே போல நாட்டிராம்பாளையம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கொடுத்து அங்கிருந்து தொடங்கியது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர், எண்ணமங்கலம் இந்த பகுதியில் விட்டு விட்டு பெரிய கனமழையாகவும் மிதமான மழையாகவும் கொடுத்து கொண்டே நீடித்து நின்று பெய்து கொண்டே திருச்செங்கோடு அருகே தீவிரமடைந்தது. திருச்செங்கோடு அருகே ஆனங்கூர் என்ற பகுதியில் 75 மில்லிமீட்டர், 75.6 மில்லிமீட்டர், 76 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. 7.5 சென்டிமீட்டருக்கு மேல மழைப்பொழிவை கொடுத்தது. பிறகு நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து அப்படியே இரு காற்று இணைவை ஏற்படுத்தி கொண்டே, அதாவது அரபிக்கடல் காற்று, காற்று சுழற்சி காற்று, வங்கக்கடல் காற்று இரண்டும் ஏற்படுத்தி கொண்டே வடகடலோரத்திற்கும் போகாம, ஆந்திர எல்லையோரத்துக்கும் போகாம, கேரள எல்லையோரத்துக்கும் போகாம நேர டெல்டா நோக்கி வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். டெல்டாவிற்கு மழை உறுதின்னு நேற்றைக்கு மாலை அறிக்கையில் சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் நேற்றைக்கு வடக்கு டெல்டாவில் மாலை கனமழை பொழிவை கொடுத்தது. தெற்கு டெல்டாவில் அதிகாலை கொடுக்கணும். இடையில கந்தர்வக்கோட்டை அருகே ஒரு மழை மேகங்கள்லாம் திரண்டு புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சுற்று வட்டாரம் ஒரத்தநாடு வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து ஓய்ந்தது. இது மூன்றாவது முறையாக டெல்டாவுக்குள்ள அதிகாலையில் வந்த மழை கர்நாடக எல்லையோரத்தில் இருந்து டெல்டாவுக்கு வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா வருகின்ற வழித்தடம் எல்லாமே நல்ல மழை. 55 மில்லிமீட்டருக்கு மேல, 5 சென்டிமீட்டருக்கு மேல நிறைய இடங்கள்ல மழை. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் தான் நல்ல மழை பதிவாயிருக்கு. இது அப்படியே எங்க வந்ததுன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நுழைஞ்சு, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில இருந்து கொஞ்சம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு கொடுத்துட்டு அப்படியே, அதாவது கடலூர் தலைநகர் பகுதிக்கும் கொடுத்துருக்கு. அதுக்கு அருகில் கூடிய கொடிகாடு 16 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு கொடுத்துருக்கு. இப்படியே கொடுத்து அப்படியே அரியலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கூவாகம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரம்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்துட்டு அப்படியே திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வடக்கு பகுதிக்கும், அதாவது நல்லூர் மற்றும் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி வடக்கே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு திருச்சி வடக்கு, சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூருக்கு கொடுத்து 2வது முறையாக கும்பகோணம், பாபநாசம் பகுதிக்கு கொடுத்து வலங்கைமான்,
அதே போல அம்மாப்பேட்டை தஞ்சாவூர் மாவட்ட பகுதி, ஆலங்குடி திருவாரூர் மாவட்டம் குருஸ்தலம் ஆலங்குடி, கும்பகோணம் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் கொடுத்து, மன்னார்குடிக்கும் கொடுத்து, மன்னார்குடிக்கு வரும்பொழுது காற்றோட வேகம் அதிகமா இருந்துச்சு. 75 கிலோமீட்டர் வேகம் இருந்துச்சு. வேதாரண்யத்தில் 80 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக இருந்துச்சு. கடலை நோக்கி பயணிச்சு. நம்ம இந்த அறிக்கையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், காற்றுன்னு சொன்னா பயப்படுவீங்கன்னு. காற்று காற்று அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு அப்படியே என்ன மாதிரியான காற்று எந்த வழித்தடத்தில் இருக்கும் எல்லோருக்கும் இல்லை, புயல் இல்லைன்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். புரியுங்களா? காற்று இருக்குன்னு சொன்னோம், அப்புறம் இடி மின்னல் இருக்குன்னு சொன்னோம், ஆலங்கட்டி மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். எல்லாமே நீண்டகால அறிக்கையில எல்லாமே அப்படியே நடந்தேறி இருக்கிறது. இப்பொழுது அந்த மழை இந்த அதிகாலை இந்த பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 1 மணி நேரம் மழையும் காற்றுமா இருந்துச்சு. ஆனால் மழையோட அளவு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு. காற்று 1 மணி நேரம் விட்டு 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 புயல் அடிப்பது போல அடித்துக்கொண்டே இருந்துச்சு. டெல்டாக்குள்ள வேதாரண்யம் பகுதி வரைக்கும் போய் 4 வேதபதிக்கு கூட 23 மில்லிமீட்டர் மழை கொடுத்திருக்கிறது. தோப்புத்துறையில 16 மில்லிமீட்டர், ஆனால் கோடியக்கரையில் 20 மில்லிமீட்டர், தகட்டூர்ல 26 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது, 2.5 சென்டிமீட்டருக்கு மேல. இப்படி மழைப்பொழிவு மூலக்கரை 25 மில்லிமீட்டர் 2.5 சென்டிமீட்டர் மழை, செட்டிப்புலம் கரியாப்பட்டினம் 33 மில்லிமீட்டர் மழை, இப்படி அதிராமப்பட்டினம் 31 மில்லிமீட்டர். அதே போல கடலோரம் புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல்ல 37 மில்லிமீட்டர், மணமேல்குடி 25 மில்லிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் விலனூர் 38 மில்லிமீட்டர் என்று புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் வழியாக தற்பொழுது அது இலங்கையை நோக்கி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பகுதி நோக்கி வங்கக்கடல் பகுதியை நோக்கி விலகி இருக்கிறது. சரி, தென் மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு இருந்துச்சு. கிழக்கு பகுதி தான் அந்த மழைப்பொழிவை கொடுத்து, மேற்கு இல்லாமல பன்னம்பாறை அதாவது தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதியிலையும் மழை இருந்துச்சு. அதே போல ஆரல்வாய் மொழியை ஒட்டியுள்ள வள்ளியூர் 21 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் தாரைக்குடி தெற்கு பகுதி, ராமநாதபுரம் தெற்கு கடலோரத்திற்கு சற்று உள்ளேறக்கூடிய பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழை, இப்படி நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கு. சரி, இன்றைக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். சற்று முன் ஒரு மழைப்பதிவு அறிக்கை ஒன்று கிடைத்திருக்கு, அதை வாசிச்சிருவோம். செந்துறை 40 மில்லிமீட்டர், அரியலூர் மாவட்டம் செந்துறை 40 மில்லிமீட்டர், ஜெயங்கொண்டம் 35 மில்லிமீட்டர், சுத்தமல்லி அணை 23 மில்லிமீட்டர், டி பலூர் தாலுகா பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ் 14 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னாக்க அடுத்தபடியா விழுப்புரம் மாவட்ட மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரி மாவட்ட மழை பாப்பிரெட்டிப்பட்டி 31 மில்லிமீட்டர், கரூர் 19 மில்லிமீட்டர், மருந்தகல்லி டிபி மழை. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் 21 மில்லிமீட்டர், பவானி 19 மில்லிமீட்டர், அம்மாப்பேட்டை 16 மில்லிமீட்டர், வரட்டுப்பள்ளம் 12 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுரலக்கோடு 11 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேன்கனிக்கோட்டை 16 மில்லிமீட்டர், தளி 15 மில்லிமீட்டர், ராயக்கோட்டை ஜம்புகுண்டப்பட்டி எல்லாம் மழைப்பொழிவு தான். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் 77 மில்லிமீட்டர், திருச்செங்கோடு 44 மில்லிமீட்டர், சேந்தமங்கலம் 29 மில்லிமீட்டர், புதுச்சத்திரம் 19 மில்லிமீட்டர், நாமக்கல் கலெக்டரேட் 17 மில்லிமீட்டர், மேலும் குமாரபாளையம் 15 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் அகரம் சீக்கூர் 40 மில்லிமீட்டர், பெரம்பலூர் 30 மில்லிமீட்டர், வி களத்தூர் 20 மில்லிமீட்டர், லப்பை குடிக்காடு 14 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் 38 மில்லிமீட்டர், அறந்தாங்கி 29 மில்லிமீட்டர், புதுக்கோட்டை 27, மணமேல்குடி 24, ஆவுடையார் கோவில் 23, கீரனூர் 11, நகுடி 10. இன்னும் இந்த மாவட்டங்களில் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி 8 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறாங்க. 8 9 88.4 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. 9 சென்டிமீட்டர் எடப்பாடி. சங்கரிதுர்க் 81 மில்லிமீட்டர் சேலம் மாவட்டம். மேட்டூர் 59 மில்லிமீட்டர், சேலம் 41 மில்லிமீட்டர், டேனிஷ்பேட்டை 21 மில்லிமீட்டர், ஆத்தூர் 15 மில்லிமீட்டர், மேலும் ஆனைமடு அணை 15 மில்லிமீட்டர், கரியகோவில் அணை 12 மில்லிமீட்டர், கங்கவள்ளி 12 மில்லிமீட்டர், தம்பம்பட்டி 11 மில்லிமீட்டர், சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி 26 மில்லிமீட்டர். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா
பல இடங்களில் மழை பொழிந்திருந்தாலும் தேனி மாவட்டத்தில் மேற்கிருந்து கிழக்கு நோக்கி வந்த குறைவான மழையும், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி 41.6 மில்லிமீட்டர், குடவாசல் 38 மில்லிமீட்டர், நீடாமங்கலம் 33 மில்லிமீட்டர், வலங்கிமான் 18 மில்லிமீட்டர், மேலும் பார்த்தீங்கன்னா நன்னிலம் தாலுகா அலுவலகம் 17 மில்லிமீட்டர், திருவாரூர் 16 மில்லிமீட்டர், பாண்டவையார் தலைப்பு கொரடாச்சேரி 16 மில்லிமீட்டர், மன்னார்குடி குறைவான மழை காற்று அதிகம் 8 மில்லிமீட்டர். இப்படி முத்துப்பேட்டை சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் 4 மில்லிமீட்டர் தான். அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் 16 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் பல இடங்களில் மழை பொழிந்திருந்தாலும் அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை. கிடைக்கப்பெற்றதும் அறிவிக்கிறேன். வானிலைக்குள் போவோம். அதாவது இந்த வளிமண்டல சுழற்சி, இந்த செட்டிங் அப்படியே இன்றைக்கு எங்க மழைப்பொழிவை கொடுக்கணும் பாத்தீங்கன்னா, இந்த அதிகாலை நேரத்தில் கடலுக்குள்ள இறங்கிடுச்சு. இந்த கடலுக்குள்ள இறங்கி இலங்கையில மழைப்பொழிவை கொடுத்துட்டு இருக்கு. இலங்கை கொடுக்கிற மழை ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதி ராமேஸ்வரம் பகுதிக்கும் அதனை ஒட்டியுள்ள ராமநாதபுரம் பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இலங்கையில தனுஷ்கோடி மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம், காங்கேசன் துறை, அப்படியே நெடுந்தீவு போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு அந்த மழைப்பிடிப்பு படிப்படியாக செயலிழந்து விலகிடும். மீண்டும் இன்றைக்கு மாலையில கிழக்கு திசை காற்று மேற்கு திசை காற்று வேகம் காரணமா மாறி மாறி அமையும். முதல்ல கிழக்கே வங்க கடலோரம் தொடங்கி உள்ள போய் கொடுக்கும். பிறகு நள்ளிரவுக்கு பிறகு மேற்கிலிருந்து வந்து பழையபடி ஏதேனும் ஒரு வழித்தடத்தில் இந்த மழைப்பிடிப்பை கொடுத்தாலும் நேற்றைக்கு போல் பெரிய மழை இருக்காது. இன்றைக்கு மதியம் மாலை இரவு ஆங்காங்கே மழை இருக்குங்க. அப்படித்தான் சொல்லலாம். குறைவான பரப்பு நாளை அதிகாலை வரை இருக்கும். டெல்டாவுக்கும் வாய்ப்பு இருக்கு. குறைவான பரப்பு, குறைவான மழை. நேற்று இருந்த அளவு, நேற்று முடிந்த இருந்த அளவுல இருக்காது. ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பெய்ய வாய்ப்பு இருக்கு. நாளை சனிக்கிழமை 21ஆம் தேதியும் மதிய மாலை இரவும் மழை இருக்கு. ஆனா பெரிய மழை இருக்காது. தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் வாய்ப்பு தெரியுது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெப்பம் அதிகரிக்கிற இடம் வளிமண்டல சுழற்சி காரணமா தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில தெரிகிறது. நாளை சனிக்கிழமை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொஞ்சம் மழை இருக்கு. அதோட இந்த சுற்றின் மழை அடுத்த நாள் 22ஆம் தேதி ஒரு சில இடங்கள்ல இருக்கும். கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோரத்துல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஏதோ மழை முடிஞ்சிட்டு நினைக்க வேண்டாம். அறுவடை விவசாயிகள் ஒரு 2 நாள் 22ஆம் தேதி வரை பொறுமை காக்கணும். அறுவடையே நான் எல்லோருக்கும் பெய்யணும்னு சொல்லல. என்னால 3 நாள் வேஸ்ட் ஆயிட்டுன்னு சொல்லக்கூடாது. அறுவடை தானியங்களை நனைக்கும் அளவில் இடி மின்னல் மழை, காற்றுடன் மழை 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு தேதி 20, நாளை 21, 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்கு. தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இருக்கு. கிழக்கு காற்றோட வேகம் கூடும் பொழுது மேற்கையும், மேற்கு காற்று வேகம் கூடும்போது கிழக்கையும், நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில கடலோரமும் வரும். ஆனால் பெரிய மழை இருக்காது. பெய்கிற இடத்துல, அதாவது பெரிய மழை இருந்தாலும் பெய்கிற இடத்துல கொஞ்சம் வழுத்து பெய்யும். ஒதுக்குதல் கூடுதலா இருக்கும். ஆங்காங்கே மழை இருந்துட்டு இருக்கும். அதுக்கு பிறகு இது விலகிடும். அதுக்கு அடுத்த மழை மாத இறுதி நாள் 29, 30, 31 கேரளா, கர்நாடகா, கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய பகுதி கர்நாடக எல்லையோர பகுதி. இங்கே ஆலங்கட்டி மழை இருக்கும். இடையில வெயில் கூட போகுது. இப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு என்ன ஆகும்னா மீண்டும் பொள்ளாச்சி. என்ன சார், ஈரோடு தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஈரோடு 36னா பொள்ளாச்சி 37 இருக்கும். அவ்வளவுதான். 37 டிகிரி செல்சியஸ். 100 தொடாது. தமிழ்நாட்டிலேயே அதிகமா வெப்பம் பதிவாகிற இடம்னு பார்த்தீங்கன்னா அது ஈரோடு, கரூரா இருக்கும். அதை விட கொஞ்சம் கூடுதலா பொள்ளாச்சி இருக்கும். ஏன்னா பாலக்காடு கணவை வழியா கேரளா நோக்கி, அரபிக்கடல் நோக்கி காற்று, கிழக்கு காற்று பயணிக்கும் போது வெப்பமடைந்து மேற்கு போகிற ஈரோடு, கரூர் காற்று தான் இன்னும் வெப்பமடைஞ்சு மேற்கு நோக்கி போகும்பொழுது அது பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, அப்புறம் அந்த உடுமலைப்பேட்டைக்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய பாலக்காட்டு கணவை பகுதி, தாராபுரத்துல இருந்து வெப்பம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அது இந்த மாத இறுதியில மீண்டும் ஆலங்கட்டி மழைப்பொழிவையும் இடிமழை பொழிவையும் கொடுக்கும். 29, 30, 31 பெரும்பாலும் மழையிலையும் மழையை ஒட்டிய போய்தான் தெரியுது. தொடர்ந்து ஆய்வறிக்கையோட இணைந்திருங்கள். அடுத்தது ஏப்ரல் 2வது வாரம் மழை இருக்கு. கொஞ்சம் பரவலான மழை இருக்கு. அதுக்கும் ஆய்வறிக்கையோட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.